அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். குலதெய்வம் கோவிலுக்கு போகிறோம் அல்லது நமக்கு ரொம்ப பிடிச்ச இஷ்ட தெய்வம் கோவிலுக்கு போகிறோம். நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லியோ நீண்ட நாளாக நம்மளுடைய ஆசையை சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம். நம்மளுடைய பிரார்த்தனை முடிஞ்ச பிறகு சாமிக்கிட்ட இருந்து பூவோ விபூதியோ குங்குமோ நம்மளுக்கு பிரசாதமாக வழங்குவாங்க. இந்த பிரசாதத்தை நம்ம சரியான முறையில் சரியான இடத்துல வச்சுருந்தா தான் நம்முடைய வேண்டுதல் அந்த ஒரு தருணத்திலிருந்து நிறைவேறுவதற்கு ஆரம்பிக்கும். சரியான முறையில் அதை நம்ம கையாளலைனா தப்பான ஒரு இடத்துல வச்சோம் அப்படின்னாலும் நம்முடைய கஷ்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். நம்முடைய வேண்டுதல் ஆசையாகவே போயிடும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி. கோவிலில் தரக்கூடிய விபூதி குங்குமம் பூ பிரசாதத்தை எவ்வாறு பயன்படுத்தினால் நம்ம வேண்டுதல் நிறைவேறும், எங்கே வைக்கக்கூடாது, இதை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்து சாஸ்திரத்தில் கோவில் கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள், பல்வேறு விதமான யாகங்கள், பல்வேறு விதமான மந்திரங்களை சொல்லி தெய்வீக சக்தியும் நேர்மறை ஆற்றலையும் உருவேற்றி வைத்திருப்பார்கள். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பக்தர்கள் வந்தாலும் அவர்களுக்கு நேர்மறையான ஆற்றல் குறைவில்லாமல் கிடைக்கும். கருவறையில் இருக்கும் சாமியிடமிருந்து கிடைக்கக்கூடிய பிரசாதத்தை முறையாக பயன்படுத்துவதன் மூலம் வேண்டுதல் எத்தனை இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் படிப்படியாக நிறைவேறும். உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கோ அல்லது இஷ்ட தெய்வம் கோவிலுக்கோ போயிட்டு உங்களுடைய பிரார்த்தனையை சொல்கிறீங்க. உங்களுடைய நீண்ட நாள் கஷ்டம் சரியாகணும் அப்படின்னு மனம் உருகி வேண்டுறீங்க. பிரார்த்தனை முடிஞ்ச பிறகு கோவில் கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வீடமிருந்து பூ எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட தராங்க. அல்லது தீபாராதனை காட்டி முடித்த பிறகு தட்டில் இருக்கக்கூடிய விபூதியோ குங்குமோ உங்கள் கையில் தராங்க அப்படின்னா அதை நீங்கள் பயபக்தியுடன் நம்பிக்கையுடன் உங்கள் வேண்டுதல் நிறைவேறணும் ஐயா அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமாக கடவுளை நினச்சிக்கிட்டே நீங்கள் வாங்கணும். உங்கள் கஷ்டத்தையோ வேண்டுதலோ சொல்லி பிரார்த்தனை பண்ணி கடவுளை வணங்குறீங்க அப்படின்னா பிரார்த்தனை முடிஞ்ச பிறகு தரக்கூடிய விபூதி குங்குமத்தை தராங்களே அப்படின்னு வாங்கக்கூடாது. நம்மளோட வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் அதை வாங்கினீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடியது வேண்டக்கூடியது நிச்சயமாக நிறைவேறும். கோவிலில் தரக்கூடிய விபூதி குங்குமம் பிரசாதத்தை பயபக்தியோட வேண்டுதல் நிறைவேறணும்னு நினச்சி நீங்கள் வாங்கிட்டீங்க. வாங்கி அந்த விபூதி குங்குமத்தை பத்திரமாக வீட்டுக்கு கொண்டு வரணும். அப்படி வீட்டுக்கு கொண்டு வரீங்க அப்படின்னா வீட்டில் எந்தெந்த இடத்துல வைக்கலாம், உங்களுடைய வேண்டுதல் சம்பந்தமான வீட்டில் இருக்கக்கூடிய இடத்தில் அந்த விபூதி குங்குமம் பிரசாதத்தை வைப்பது மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய வேண்டுதல் நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கணும், நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த திருமணம் நல்ல முறையில் கைக்கூடி வரணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிரார்த்தனை முடிஞ்ச பிறகு திருமணம் நல்லபடியாக கைக்கூடி வரணும், நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் சாமிக்கிட்ட வேண்டும் போது பிரார்த்தனை முடிஞ்சு தரக்கூடிய விபூதி குங்குமத்தை வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி வாங்கணும். உங்களை வேண்டுதல் நிறைவேறணும் சொல்லி நீங்கள் அதை நெத்தியில் வச்சுக்கணும். அதன் பிறகு நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த விபூதி குங்குமத்தை எங்கே வைக்கணும், முதல்ல பூஜை ரூமில் வைப்பாங்க. அப்படி பூஜை ரூமுக்கு அடுத்து உங்கள் வேண்டுதல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வைக்கணும். திருமணம் சம்பந்தமாக எதை பார்ப்பாங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்ப்பாங்க. உங்களுடைய ஜாதகம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல திருமணம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி வேண்டி வாங்கிட்டு வந்த விபூதி குங்குமம் பூவை ஜாதகம் இருக்கக்கூடிய இடத்துல வச்சிங்க அப்படின்னா அதனுடைய சக்தி கடவுளுடைய ஆசீர்வாதம் முழுமையாக அங்கு கிடைக்கப்பெற்று கூடிய விரைவில் திருமணம் கைகூடும். திருமணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகள் விலகும். உங்களுக்கு ஏற்ற சிறந்த வாழ்க்கை துணை சீக்கிரம் கிடைக்கும். மேலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லபடியாக படித்து எக்ஸாம் முடித்து நல்லபடியாக பாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. மேலும் படித்து முடிச்சுட்டு நல்ல ஒரு உத்தியோகத்தில் போய் சேரணும் அப்படின்னு நீங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னா பிரார்த்தனை முடிஞ்ச பிறகு என்னுடைய வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரசாதத்தை வாங்குறீங்க. அது விபூதி குங்குமமாக இருக்கலாம் அல்லது புஷ்பமாக இருக்கலாம். இதை நல்ல முறையில் உங்கள் பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நெத்தியில் வச்சுக்கிட்டு மீதியை கோவிலை எங்கேயும் கொட்டாமல் அப்படியே வீட்டுக்கு கொண்டு வரணும். படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கக்கூடிய அறையிலையோ நீங்கள் புத்தகம் பேனா வைத்திருக்கக்கூடிய இடத்திலோ கோவிலில் நீங்கள் வாங்கின பிரசாதத்தை வச்சுருக்கணும். நீங்கள் படித்து முடிச்சுட்டு நல்ல வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா கோவிலில் வாங்கின பிரசாதத்தை நீங்கள் படித்து முடித்த டிகிரி இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய இடத்துல வச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கப்பட்டு நேர்மறையான ஆற்றல் அதிகரித்து நல்ல ஒரு வேலை கிடைக்க வாய்ப்புண்டு. பொதுவாக நம்ம வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா
கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணுவோம், கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். அவங்களுக்கு உடம்பு சீக்கிரமாக சரியாகணும், அவங்க நல்லபடியாக ரெக்கவரி ஆகி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு. அப்போ சாமி தரக்கூடிய பிரசாதத்தை நல்லபடியாக கையில் எடுத்துக்கிட்டு நெத்தியில் நாம் கொஞ்சம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து உடம்பு சரியில்லாதவங்க நெத்தியில் சீக்கிரம் உங்களுக்கு குணமாகணும்னு சொல்லி வைப்போம். அதே மாதிரி தாங்க நம்ம படிக்கணும், வேலைக்கு போகணும், திருமணம் ஆகணும், நம்ம வாங்கிய கடனை அடைக்கணும், இது போல் நம்ம கஷ்டங்களையும் நம்ம வேண்டுதலும் சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது அதன் மூலம் கிடைக்கக்கூடிய விபூதி குங்குமம் பிரசாதத்தை நம்முடைய வேண்டுதல் இருக்கக்கூடிய இடங்களிலோ பொருட்களிலோ வைப்பதன் மூலம் நம்முடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும். ஆனால் பெரும்பாலான மக்கள் அவ்வாறு செய்வதில்லை. கோவிலில் தரக்கூடிய விபூதி குங்கும பிரசாதத்தை நெத்தியில் கொஞ்சம் வச்சுட்டு மீதி கோவிலில் இருக்கக்கூடிய தூண்லேயோ செவுற்றிலேயோ கொட்டிட்டு வந்துடுறீங்க. இவ்வாறு செய்வதன் மூலம் கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பிரசாதம் மூலம் கிடைத்தாலும் அது முழுமையாக உங்களை வந்து சேராது. இதனால தாங்க நம்முடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கு நீண்ட காலம் ஆகுது. பொதுவாக கோவிலில் தரக்கூடிய விபூதி குங்குமம் பிரசாதத்தை வலது கையில் வாங்கி அதன் பிறகு இடது கையில் கொட்டி வலது கையில் இருக்கக்கூடிய மோதிர விரலால் தொட்டு நம்மளுடைய நெற்றியில் வைக்க வேண்டும். இதுதான் சரியான ஒரு முறை. கோவிலில் தரக்கூடிய புஷ்பங்கள் பூக்களை என்ன செய்யலாம் அப்படின்னா, பெண்களாக இருந்தால் தலையில் வச்சுக்கலாம், கன்னி பெண்ணும் தலையில் வச்சுக்கலாம், சுமங்கலி பெண்களும் தலையில் வச்சுக்கலாம். ஆண்களாக இருந்தால் அந்த புஷ்பத்தை வாகனத்தில் வைக்கலாம், அல்லது வீட்டில் கூடிய பூஜை அறையில் வைக்கலாம், நிலைவாசலில் வைக்கலாம். படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் படிக்கக்கூடிய அறையிலும், உத்தியோகம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய கேபினில் அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது கடவுளுடைய படத்தை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கடவுளுக்கு கூட அந்த புஷ்பத்தை நீங்கள் வைக்கலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அந்த புஷ்பத்தை வாங்கி கீழே போடக்கூடாது, கீழே விழுற மாதிரியும் நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது. மேலும் கோவிலுக்கு சாமி தரிசனத்திற்கு நம்ம போகும்போது குறைந்தது பூ நச்சு நம்ம வாங்கிட்டு போகணும். தேங்காய் பழம் வாங்கிட்டு போவது வழக்கமாகவே இருந்தாலும் அந்த அளவுக்கு நமக்கு சூழ்நிலை இல்லை, வாய்ப்பு இல்லைன்னும் போது குறைந்தது ஒரு முழம் பூனாச்சு நீங்கள் சாமிக்கு வாங்கிட்டு போகணும். அவ்வாறு பூ வாங்கிட்டு போய் நீங்கள் இறை வழிபாடு செய்வது ஆக சிறந்த ஒரு செயலாக சொல்லப்படுது. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடிய அது விபூதி குங்குமம் பிரசாதத்தை வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் நீங்கள் ஒரு டப்பாவில் கொட்டி சேகரிச்சுட்டு வரலாம். தினமும் காலையில் நீங்கள் எழுந்து இறை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தால் கோவிலிருந்து வாங்கிட்டு வரக்கூடிய அந்த விபூதி குங்குமத்தை நீங்கள் உங்கள் வேண்டுதல் நிறைவேறணும், சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நெத்தியில் வச்சுக்கலாம். மேலும் குலதெய்வம் கோவில் அல்லது இஷ்டதெய்வம் கோவிலிருந்து தரக்கூடிய இந்த விபூதி குங்குமத்தை வேறு எங்கெங்கே வைக்கலாம் அப்படின்னா, குழந்தைங்க சில நேரங்களில் நைட்டில் தூங்காது, பயத்தில் அழுவும். இது போல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குலதெய்வம் கோவில் அல்லது இஷ்டதெய்வம் கோவிலிருந்து தரக்கூடிய விபூதி குங்குமத்தை அந்த கடவுளை மனதார பிரார்த்தனை செய்தோ அந்த கடவுளுடைய நாமத்தை உச்சரித்தோ அந்த குழந்தைக்கு வைப்பதன் மூலம் அந்த குழந்தை நிம்மதியாக உறங்கும். மேலும் ஒரு சில நைட்டில் உறங்கும் போது கெட்ட கெட்ட கனவாக வரும், நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும், தூக்கமே வராது. அவர்களெல்லாம் அந்த கடவுளை மனதார நினச்சிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு படுத்தாங்க அப்படின்னா நல்லா நிம்மதியாக ஆரோக்கியமாக தூங்குவாங்க. மேலும் ஒரு சிலர்லாம் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இதனால் சரியான முறையில் தூங்க முடியாது. அவர்களாம் நல்ல முறையில் ஆரோக்கியமாக தூங்கணும், எந்த ஒரு விஷயத்தை நினைக்கக்கூடாது அப்படின்னு கடவுளை மனசார நினச்சிக்கிட்டு பொட்டு வச்சுட்டு படுத்தாங்க அப்படின்னா நிம்மதியாக தூங்குவாங்க. மேலும் ஒரு சிலருக்கு இரவில் தூங்கும்போது அவங்களை அச்சுறுத்துகிற மாதிரியும் பயமுறுத்துகிற மாதிரியும் நிறைய காட்சிகள் வரும், கனவுகளாக வரும். இதெல்லாம் ஏற்படாத வண்ணம் நீங்கள் படுக்கும்போது உங்கள் தலையணைக்கு அருகில் இந்த விபூதி குங்குமத்தை வச்சுக்கலாம். இவ்வாறு வைத்திருப்பதன் மூலம் அந்த கடவுளுடைய துணையும் ஆசீர்வாதம் நிறைந்திருக்கும். மேலும் சில கோவிலில் தரக்கூடிய விபூதி குங்குமத்தில் நல்ல நறுமணமும் நல்ல மனமும் இருக்கும். இந்த நல்ல நறுமணமும் மனமும் நீங்கள் உறங்கக்கூடிய அறையில் இருக்கும்போது கெட்ட நினைவுகள் கெட்ட சிந்தனை வராமல் அது தடுக்கும். பொதுவாகவே நீங்கள் வெளியே செல்லும் போதோ அல்லது ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கும் போதோ இந்த விபூதி குங்குமத்தை நீங்கள் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் உங்களுடன் துணை இருந்து அந்த விஷயத்தை வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் தான் செய்கின்ற தொழில் நன்கு வளர்ச்சி அடையணும், நல்ல லாபம் வரணும் அப்படின்னு வேண்டுவாங்க. ஒரு சிலர் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வம் என்றென்றும் நிலைத்திருக்கணும், மென்மேலும் வளரணும் அப்படின்னு வேண்டுவாங்க. இவங்கெல்லாம் குலதெய்வம் கோவில் அல்லது இஷ்ட தெய்வம் கோவிலிருந்து தரக்கூடிய பிரசாதத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் நகை பணம் சொத்து வைத்திருக்கக்கூடிய இடத்துல வச்சிங்க அப்படின்னா உங்கள் செல்வம் பாதுகாப்பாகவும் இருக்கும், மென்மேலும் வளர்ச்சியிடும். தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கோவிலிருந்து வாங்கிட்டு வரக்கூடிய பிரசாதத்தை கல்லாப்பெட்டியில் வைங்க. அன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு வருமானம் ஏற்படும். பொதுவாகவே வண்டி வாகன சாவியாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கடை அல்லது ஒரு நிறுவனத்துடைய சாவியாக இருந்தாலும் சரி, கடவுளுடைய திருப்பாதத்திலோ கடவுளுடைய கரத்திலோ தொட்டு வாங்குவதன் மூலம் அந்த சாவிக்கு நேர்மறையான ஆற்றலும் தெய்வீக சக்தியும் கிடைக்கப்பட்டு அதன் மூலம் அந்த கடைக்கும் அந்த வீட்டுக்கும் அந்த வண்டிக்கும் இருக்கக்கூடிய தீய விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் அகன்று நல்ல விஷயங்கள் நேர்மறையான ஆற்றல் அதிகரித்து மென்மேலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் உயர்வும் ஏற்படும். கோவில் கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வத்தினிடம்
கடையினுடைய சாவி, வண்டியினுடைய சாவி வைத்து ஆசீர்வாதம் பெற்று ஒரு சிலர் வாங்குவாங்க. இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த விசேஷமான பண்பு கொண்ட கோவில் பிரசாதமான விபூதி குங்குமத்தை மறதியாக பேண்ட் பாக்கெட்லேயோ சட்டை பாக்கெட்லேயோ விடக்கூடாது. மேலும் வீட்டினுடைய பாத்ரூமில் வைக்கக்கூடாது. கீழே சிந்துற மாதிரியோ கொட்டுற மாதிரியோ வைக்கக்கூடாது. ஒருவேளை கை தவறி விபூதி குங்குமம் கீழே கொட்டிடுச்சு அப்படின்னா உடனே அதை க்ளீன் பண்ணிடணும். அந்த விபூதி குங்குமத்தில் நம்ம கால் படுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடாது. விபூதி குங்குமத்தை நம்ம மெரிச்சாலோ அல்லது நம்ம கால் தெரியாமல் பட்டாலோ அதனால் மிகப்பெரிய பாவம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் படிக்கக்கூடிய மாணவர்கள், தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் எண்ணமும் சிந்தனையும் ஒரு நிலையில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மனசார நினைச்சிக்கிட்டு பொட்டு வச்சிங்க அப்படின்னா சபலத்தை சிந்திக்கக்கூடிய மனதையும் தேவையில்லாத விஷயத்தை யோசிக்கக்கூடிய எண்ணத்தையும் கட்டுப்படுத்தி உங்களுடைய எண்ணத்தையும் சிந்தனையும் ஒருநிலைப்படுத்தும். உங்களுடைய குலதெய்வம் கோவில் பிரசாதத்தை உங்களுடைய நிலைவாசில் வைத்திருப்பதன் மூலம் உங்களுடைய குலதெய்வமே உங்கள் நிலைவாசில் நிலைத்திருந்து தீய சக்திகளையும் கந்திஷ்டிகளையும் எதிர்மறையான விஷயங்களையும் தடுத்து நிறுத்தும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பொட்டு வைக்கும்போது விபூதி, குங்குமம், சந்தனம், மஞ்சள் இதில் எதை பயன்படுத்துவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.